வெல்கம் டு த சிம்பிள் சமையல். இன்றைக்கி ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி சன்னா மசாலா வீட்டிலே பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இது ரொம்ப ஈஸிங்க, யார் வேணால் பண்ணலாம். ஒரு வாட்டி பண்ணால் நீங்கள் அடிக்கடி பண்ணுவீங்க. இது வந்து ரொம்ப ப்ரோட்டீன் கண்டென்ட்டும் அதிகமாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் வெள்ளை சுண்டல் எடுத்துக்கோங்க. அதை நல்லா கழுவிட்டு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றி ஊற வச்சுடுங்க. 8 மணி நேரம் ஊற வைங்க, இல்லைனா வந்து ஓவர் நைட் ஊற வச்சுடுங்க. ஊற வச்சப்புறம் காலையில் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி மலர்ந்து இருக்கும். அப்புறம் ஒரு ப்ரெஷர் பேனில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடான அப்புறம் கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட ஒரு டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா வந்து வதக்கி விடுங்க. இது கூட நல்லா பொடிசாக கட் பண்ணியிருக்க 4 பெரிய வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் மசாலாவுக்கு வந்து அந்த நல்ல டெக்ஸ்சர் வரும். இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் 1 to 2 நிமிஷம் நல்லா வதக்கி கொடுங்க. கொஞ்ச நேரத்தில் வெங்காயம் வந்து இந்த மாதிரி கலர் மாறும். வெங்காயம் கலர் மாறினப்புறம் 2 பழுத்த தக்காளியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. மீடியம் சைஸ் தக்காளி. அதையும் நல்லா வந்து வதக்கி விடுங்க. 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. அதுவும் நல்லா கலந்து விடுங்க. இது கூட கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் சில்லி பொடி, அரை டீஸ்பூன் கரம் மசாலா, 3/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1.5 டீஸ்பூன் மல்லித்தூள், இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. 1 நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க சுண்டலை வந்து இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு அது 1 to 2 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. அந்த மசாலாவில் இருக்க பச்சை வாசனைலாம் நல்லா போகட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு அரை கிளாஸ் மட்டும் தண்ணியை ஊற்றிக்கோங்க. அந்த சுண்டல் வந்து மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றினா போதும், ரொம்ப ஊற்றாதீங்க, அப்புறம் கிரேவி ரொம்ப தண்ணி ஆகிடும். அதை ஒரு கலக்கிட்டு அது வந்து ஒரு கொதி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கொதி வந்தப்புறம் குக்கர் லிட்டை மூடிட்டு ஒரு 4 விசில் வச்சு எடுத்துருங்க. ப்ரெஷர் ரிலீஸ் ஆன அப்புறம் குக்கரை திறந்து பார்த்தா உங்களுக்கு அப்படியே யம்மியான சுண்டல் வந்து தெரியும். இதோட முடியல, இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம லோ ஃப்ளேமில் குக் பண்ணணும். இது கூட ஒரு கை ஃபுல்லாக கொத்தமல்லி ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த ஸ்டேஜ்லேயே உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து காரமும் உப்பும் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சியே போதும்னா, இந்த பதம் போதும்னா நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இல்லைனா ஒரு 2 நிமிஷம் சிம்லேயே குக் பண்ணுங்கள். குக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும், இன்னும் ரொம்ப யம்மியாக ஆகும். இந்த ஸ்டேஜில் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு சப்பாத்தி, நான், பூரி, ரைஸ் கூட வந்து இதை சர்வ் பண்ணுங்கள். பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சிம்பிள் சமையலோடு உங்களை மீட் பண்ணுறேன்.